நட்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் தாங்க இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க. நம்ம தினமும் பார்க்கக்கூடிய ராசி பலன்ல 7வதா வரக்கூடியது இந்த துலாம் ராசி. சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசியில சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, என்ன செஞ்சீங்கன்னா பாதகமான பலன்களிலிருந்து விடுபட்டு நீங்க வெளிவர முடியும், சாதகமான அமைப்புகளை பெறுவதற்கு நீங்க என்ன செய்யணும், மேலும் எந்த விஷயத்துல எல்லாமே கவனமா இருந்தா இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றம் காண முடியும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க ஒரு சில விஷயத்தை செய்வதன் மூலம் அது என்ன அப்படிங்கிறதையுமே நாங்க சொல்லியிருக்கோம். அதை செஞ்சா உங்களோட வாழ்க்கையில நீங்க சிறப்பான முன்னேற்றத்தையும் பல யோகங்களையும் பெற முடியும். நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்களுமே கூடிய விரைவில் நன்மையை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். அது என்ன விஷயம், இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு குணநலம் கொண்டது. சுக்கிர பகவான் உங்களோட ராசி அதிபதியா இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே இந்த துலாம் ராசி அன்பர்கள் சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஆமாங்க, சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்க துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பாசிட்டிவான விஷயத்த பேசுறவங்களை கண்டா இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆபாச பேச்சு, துர்வார்த்தைகள் பேசுறவங்க எல்லாம் பார்த்தாவே பிடிக்காது. அவங்க கிட்ட இருந்து விலகவுமே தயங்க மாட்டாங்க. அனைவராலையுமே கவர்ந்தெழுக்கக்கூடிய தோற்றம் உங்களுக்கு இருக்கும். அழகான தோற்றத்தை போலவே உங்களுடைய பேச்சிலையுமே ஒரு மென்மை இருக்கும். அதனால எதிர்பாலின ஈர்ப்புகள் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இனிமையான பேச்சுக்கு நீங்க சொந்தக்காரங்க அப்படிங்கறதுனால உங்ககிட்ட சற்று குரலை உயர்த்தி பேசினா கூட உங்களுக்கு பிடிக்காது. அதே போல மிகவும் நேர்மையான நபர்கள் தாங்க நீங்க. விமர்சனங்களை எல்லாமே ஏத்துப்பீங்க. ஆனா அதற்காகலாம் ரொம்பவுமே கவலைப்பட மாட்டீங்க, மனமுடைந்து உட்கார மாட்டீங்க. தன்னை மற்றவங்க கவனிக்கும்படியான வேலைகள்ல நீங்க செய்வீங்க. சொகுசா இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிடிச்சமான விஷயமா இருக்கும். மிகப்பெரிய காரியத்தை கூட எளிதா செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவீங்க. அதிலும் சுக்கிர திசை உங்களுக்கு நடக்கும் போதெல்லாம் நீங்க ரொம்ப ஒரு பெரிய சாதனை செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டாகும். அதே போல உங்களை சுத்தி நண்பர்கள் சுற்றுச்சூழல் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. இதற்காக நேரத்தையுமே செலவு பண்ணுவீங்க. நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இவங்க எங்க இருந்தாலும் சரி அந்த இடம் அப்படிங்கிறது துலாம் ராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இடம் கலகலப்பா இருக்கும். யாராச்சும் தவறான வழியில போனாங்களா கூட அவங்கள கூப்பிட்டு நல்லது எது கெட்டது இது அப்படின்றத தெளிவா சொல்லுவாங்க. தூய்மையான அன்பை துலாம் ராசி அன்பர்கள் கிட்ட பார்க்கலாம். அதே போல நட்புக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவர் மேலும் பாசம் அப்படிங்கிறது ஒரே மாதிரியா இருக்கும். இப்ப ஒரு வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நண்பர்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா துலாம் ராசி அன்பர்களை சமரசம் செய்ய கூட்டா வச்சுக்கோங்களேன், யாருக்குமே பாதகம் இல்லாத ஒரு விளைவை ஒரு பதில தான் இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரையுமே ஒரே மாதிரியா பார்க்கக்கூடியவங்க தான் இவங்க. துலாம் ராசி அன்பர்கள் சமூக அக்கறை அதிகம் கொண்ட நபர்கள். அதே போல இந்த ராசியில பிறந்த பெண்கள் நீதி, நேர்மை, நியாயத்துக்கு எல்லாம் கட்டுப்பட்டவங்களா இருப்பீங்க. அநீதிக்கு எதிராக பொங்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. இதனால தனக்கு ஏற்படும் கெட்ட பெயரை கூட கண்டுக்க மாட்டாங்க. தெய்வ பக்தி நிறைந்தவங்களா துலாம் ராசி அன்பர்கள் இருப்பீங்க. அதே போல உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தீர இந்த துலாம் ராசி அன்பர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானுக்கு செம்பருத்தி பூ மாலை சாற்றி வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் வரக்கூடிய அனைத்து இன்னல்களிலிருந்து நீங்க தப்பிக்க முடியும். ஏன்னா நீங்க நினைக்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்தையுமே ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு சூரிய பகவானுக்கு உண்டு. அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவான் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால ஞாயிற்றுக்கிழமையில இந்த வழிபாடு செய்யுங்க. நெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சு உங்களோட முழுமையான பிரார்த்தனையும் செஞ்சுக்கோங்க. கூடிய விரைவில் அது நிறைவேறுவதை நீங்க கண் கூட காண முடியும். உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் சூரிய பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சூரிய பகவானின் அருளால் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சூரிய பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல முன்னேற்றம் தான் வேணும். எப்பவுமே நாங்க எல்லாருக்குமே நல்லது செஞ்சாலுமே எங்களுக்கு நடக்கிறது என்னமோ கெட்டதா இருக்கு அப்படின்னு நிறைய துலாம் ராசி அன்பர்கள் சொல்றாங்க. அதுவும் நீங்கவுமே ஒரு எளிய பரிகாரம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினமுமே எந்திரிச்சு கை கால் மூஞ்சி கழுவிட்டு சூரிய நமஸ்காரம் ஒரு 2 நிமிஷமாச்சும் டெய்லி செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில வர முன்னேற்றத்தை நீங்களா கண் கூட காண முடியும். சூரியனின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும்.
சரி வாங்க, நாம இப்போ இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி அமையும் அப்படிங்கறது பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார். அது மட்டும் இல்லாம குரு வீட்டில் சகாயஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகமுமே நடக்க போகுது. இதனால இந்த மாதம் பொருளாதார பற்றாக்குறைகள் உங்களை விட்டு விலகும். புதிய முயற்சிகள்ல வெற்றி உண்டாகும். இருந்தாலுமே அஷ்டமத்தில் குரு இருந்து சஞ்சாரம் செய்வது அதிக விரயங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால வரவு ஒரு மடங்கு இருந்தாலுமே விரயம் மடங்கா இருக்கும். இது போன்ற நேரங்கள்ல சுப விரயங்களை நீங்க மேற்கொள்வது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். தேவையில்லாத விரய செலவுகள்ல இருந்து தப்பிக்க நீங்க சுப விரய செலவுகளை செய்யறது ரொம்பவுமே நல்லது. அதே போல பகை கிரகமான குருவின் வீட்டில் பரிவர்த்தனை நடக்கும் பொழுது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி தாங்க. இவர் பரிவர்த்தனை நடக்கும் பொழுது நினைக்க இயலாத நிகழ்ச்சிகள் நடைபெறும். திடீரென பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். வீடு மாற்றம், நாடு மாற்றம் விருப்பம் போல அமையும். ஆகாரத்தில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடு செலுத்தினால் ஆரோக்கியம் சீரா இருக்கும். அதே போல உங்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கறத விளக்கமா இப்ப நாம பார்க்கலாம். மற்றவங்க துன்பத்திலையுமே தோள் கொடுத்து உதவக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டா இந்த துலாம் ராசி அன்பர்களை நாம சொல்லலாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நீங்க வேகமா செயல்பட்டா நினைச்ச எல்லா விஷயத்தையுமே சாதித்து கொள்ளக்கூடிய மாதமாகவும் அமைஞ்சிருக்கு. அதே போல நிதானமா செயல்பட்டா நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்புமே நீங்க பெற முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடைகள் வரலாம். அதனால கவனமா இருக்கணும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் இழுபறியாகலாம். தொழில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அச்சமுமே வரலாம். ஆனாலும் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் உண்டாகும். அதே போல முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வதற்குமே ராகு பகவான் உறுதுணையா இருப்பார். அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி மனம் தளராமல் எடுத்த காரியத்துல முடிக்கிறதுல நீங்க கவனம் செலுத்தினாலே போதும் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும். ஏன் இந்த சமயத்துல எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பராகிடுவாங்க. குரு பார்க்க குடும்பஸ்தானத்தில் உண்டாகும் பொழுது ஒரு நிம்மதியான சூழ்நிலையுமே குடும்பத்தில் வரும். எதிர்பார்த்த பண வரவு சீரா இருக்கும். விரைய செலவு ஏற்படலாம். அதனால நீங்க அது அவசியமானதா மாற்றுவது உங்களோட திறமை. மாணவர்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குமே நிலைமைகளை சமாளிக்கும் அளவிற்கு துணிச்சல் வரும். இழுபறியா இருந்த வேலைகளை துணிச்சலா செஞ்சு முடிப்பீங்க. வழக்கு விவகாரங்கள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அதன் பிறகு ராகு 5ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது அவர் வழங்கிய யோக பலன் மாறும். அதே நாளில் விரைய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வீண் செலவு, அலைச்சல், உடல் பாதிப்பு, மனசோர்வை வழங்கி வந்த கேது லாபஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது செலவுகளுமே ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்துடும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் வரலாம். வியாபாரிகள் தொழிலை விரிவுபடுத்த வெளியூரில் முகாமிடுங்கள். சில வெளியூர் சென்று வசிக்கும் சூழ்நிலையும் வரலாம். அதனால குடும்பத்தில் இருக்கிறவங்களையுமே கொஞ்சம் அனுசரிக்கணும். வேலை செய்யற இடத்துலயுமே கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கிறது நல்லது. உங்களோட பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுறது மிகவும் நல்லது. விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு அர்த்தம் தெரிந்து வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு எச்சரிக்கையா செயல்பட வேண்டிய மாதம். ஏன்னா குழப்பம் அவ்வப்போது மனதை வாட்டும். செய்யறது சரியா அப்படியாங்கிற ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். விரைய செலவுகள் கொஞ்சம் வரலாம். கவனமா இருங்க. ஆனா குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கொடுத்த வாக்கையுமே காப்பாற்ற முடியும். எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். மனம் விரும்புவதை நீங்க நடத்தி கொள்ள முடியும். இந்த நேரத்துல சூரியன் 7இல் சஞ்சரித்து ராசியை பார்க்கறதுனால உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் சங்கடங்கள் வரலாம். கவனமா இருங்க. சூரியன் 7இல் சஞ்சரித்து ராசியை பார்க்கறதுனால இந்த பிரச்சனை வருங்க. குடும்பத்தில் வீண் பிரச்சனைகளுமே வரலாம். கவனமா இருங்க. அதே போல புதனின் சாகத்தால் கலைஞர்கள், வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். விரும்பிய இடத்தை வாங்குவதற்கான வாய்ப்பும் உண்டாகும். கேட்ட இடத்திலிருந்து பணம் தக்க சமயத்தில் உங்களோட கை வந்து சேரும். குரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால சங்கடங்கள் விலகும். செல்வாக்கு உயரும். நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதே போல அரசு பணியாளர்கள் அதிகார வரம்பை மீறுவதை மட்டும் தவிர்த்திடுங்க. எதிர்பாராத இடமாற்றம், பணிமாற்றம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால துலாம் ராசி அன்பர்கள்
கட்டாயம் இந்த மாதம் உங்களோட பணிகளையும் செயல்களையும் அவசியமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் எச்சரிக்கை. அதுவும் முன்னெச்சரிக்கையா சில ஏற்பாடுகளை செஞ்சு உங்களோட தொழில் முன்னேற்றத்தை அடைவதன் மூலம் நன்மையான பயன்களை நீங்க பெற முடியும். என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.